வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 2018 கேட்ட MCQ. வாங்க போகலாம். In which following method research the independent variable has selected to be rather a manipulator? அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த எந்த ரிசர்ச் மெத்தடில் உங்களோட ரிசர்ச்சில் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து ஒரு மேனிப்புலேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் சர்வே மெத்தட்ன்றது ஒரு சர்வே மெத்தட். ஸோ அதில் இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட்ன்றது மோஸ்ட் ப்ராப்ளி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் கிடையாது. எக்ஸ் ஃபேக்டோ மெத்தட், ஆமாம். ஏன் அப்படின்னா அங்கே தான் வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணி ஒரு அந்த பேஸ் பண்ணி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஃபேக்டோ மெத்தட். எக்ஸாக்டிக் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபர்தர் ரிசர்ச்சுக்காக நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸாக்டிக் ரிசர்ச் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In a list of statements given below, which of them offer a suitable definition of a research? Give your answers by selecting them from code. இப்போ கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். சரியா? ரிசர்ச் மீன்ஸ் ரிப்பீட்டட் சர்ச். நம்ம சொல்லியிருக்கோம் பேர் சொல்லும் போதே ஃபஸ்ட் வீடியோவில். ரிசர்ச் அப்படின்னாலே ரீசர்ச், ஒரு விஷயத்தை திருப்பி பார்க்குறது. ஓகே, அது கரெக்டு. ரிசர்ச் இஸ் பேசிக்கலி ஆன்சர் டு அ கொஸ்டின். தப்பு. ரிசர்ச் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஒரு விஷயமா மட்டுமா பார்க்கப்படுதுன்னா கிடையாது. ரிசர்ச் ப்ரொவைட்ஸ் ஆத்தென்டிக் சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். ஸோ ஆத்தென்டிக்காக சொல்யூஷன் கொடுக்கும் ரிசர்ச் அப்படின்றது கிடையாது. சில நேரங்களில் கொடுக்காமலும் போகலாம். ஸோ அதே மாதிரி ரிசர்ச் இஸ் அன் எண்டவர் டு ப்ரூவ் ஒன் ஹைபாதிசிஸ். ஸோ கிரியேட் பண்ணியிருக்க ஒரு ஹைபாதிஸ் எது ஆல்ரெடி ஹைபாதிஸோ இல்லை ஆல்ரெடி ஹைபாதிஸோ நல் ஹைபாதிஸோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, கரெக்டு. அடுத்து ரிசர்ச் மீனிங் கிவிங் ப்ராசஸ் ரிசர்ச் மீன்ஸ். தப்பு. ரிசர்ச்ன்றது ஒரு ப்ராசஸ்ன்றது மட்டும் சொல்ல முடியாது. ஸோ ரிசர்ச் இஸ் அ ட்ராயிங் அ சாம்பிள் ஃப்ரம் அ டிஃபைன்டு பாப்புலேஷன். கண்டிப்பாக ரிசர்ச்சில் என்னென்னா ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிள் மீன்ஸ் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ என்னது ADF. எபிலிட்டி டு see and size the situation. Creative is the most relevant at which state of stage. அதாவது ரிசர்ச்சில் எப்போ வந்து க்ரியேட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது எபிலிட்டி டு க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அண்ட் ரிசர்ச் ப்ராப்ளம். ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுற இடத்துல இருக்குமா அப்படின்னா ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணால் பெருசாக க்ரியேட்டிவிட்டி நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி டிட்டர்மைன் தி ரிசர்ச் டிசைன் அண்ட் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ ரிசர்ச் இப்படி தான் பண்ண போகிறோம், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு டிசைன் பண்ணுறதுல எக்ஸிக்யூஷன் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த டூலுக்கு இதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். இன் ஃபார்மேட்டிங் ரிசர்ச் ஹைபாதீசிஸ் அண்ட் ப்ரொசீஜர். In formulating hypothesis and procedure for testing them. ஸோ அதில் வந்து ஃபார்முலேட் பண்ணுறது ஹைபாதிசிஸை க்ரியேட் பண்ணுறதுல நோ க்ரியேட்டிவிட்டி இஸ் தேர். ஸோ in deciding and identifying sample procedure to ensure representative characters. இப்போது நான் ஒரு 1000 சாம்பிளுக்கு இருக்காங்க பாப்புலேஷன், அதில் 100 சாம்பிள் கலெக்ட் பண்ணுறேன். யார் அப்படின்றதுல என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன், ஈச் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் குரூப் எப்படி நான் டிசைன் பண்ண போகிறேன்றதில் என்ன பண்ணிக்க முடியும், என்ன க்ரியேட்டிவிட்டியை மோஸ்ட் ரிலவெண்ட்டாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே, ரிசர்ச் எத்திக் ஆஃப் அ கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ் அண்ட் செலக்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஃப்ரம் கோட் கிவன் பிலோ. ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குறேன். ஏற்கனவே எத்திக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிறோம். ஒரு நெறிமுறை இல்லை ஒரு ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸை மீறி நடந்தால் ரிசர்ச் எத்திக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்ச்சில் எதுலெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு கண்டேன்னா நீ கலெக்ட் பண்ணுற டேட்டா ப்ராப்பராக இருக்கணும், அதில் எந்த ஒரு ஏமாத்தையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரிப்பேரிங் எ செமினார் பேப்பர். ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும், அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, தென் டேட்டா அனாலிசிஸ் பார்ட் 2 என்ன தான் கிட்டத்தட்ட கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் பார்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்கணும். அதில் வந்து எந்த ஒரு டேட்டாவை வந்து ஹைட் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை வந்து வர மாதிரி ஆன்சர் கொண்டு வரக்கூடாது. ஓகே, அடுத்து பார்ட்டிசிபேஷன் இன் கான்ஃபரன்ஸ் தேவையில்லை. அதில் வந்து பெருசாக வந்து எத்திக்ஸ் பார்ட்டிசிபேஷனில் என்ன ஜஸ்ட் நீங்கள் ஒன்று போய் அட்டன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ரைட்டிங் தீசிஸ் அண்ட் டெசர்டேஷன் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ப்ரீ டிஃபைன்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் எழுதணும், ஒரு தீசிஸ் டெசர்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. செலக்டிங் எ ரிசர்ச் ப்ராப்ளம். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுல எந்த ஒரு எத்திக்ஸை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம வந்து மீறி இருக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் என்னது, டேட்டா கலெக்டிங், ப்ரிப்பேரிங் எ செமினார் பேப்பர் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் while presenting a research outcomes, sharing with others the which of the following research type and style has the impersonal options. ஓகே, இதில் எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்தை
குவான்டிடேட்டிவாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் ஸ்டடி பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஓகே இதை தான் சொல்கிறேன். எத்னோகிராஃபிக் ரிசர்ச்ன்றது என்னென்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட் ரிசர்ச் அப்சர்வ் அண்ட் இன்ட்ராக்ட் ஸ்டடி வித் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ரியல் என்விரான்மெண்ட். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ். ஆக்ஷன் பேஸ்ட் ரிசர்ச் ஸ்டடீஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது ரிசர்ச் அவுட்கம்னும் சேம் அதர்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டைப் ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணுவோம் இம்பர்சனல் பற்றி நம்ம பார்க்குறோன்னா அந்த ரிசர்ச்சுக்கு பேர் என்னது ஆக்ஷன் ரிசர்ச் பேஸ்டு. எக்ஸ்ஃபேக்டோ அப்படின்றது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். நெரேட்டிவ் ஸ்டடீஸ்ன்றது என்ன, ஒரு விஷயத்தை இது இப்படி தான் பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நெரேட்டிவ் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் என்னன்னா அடுத்த கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னா 18th December 2008 அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். த paradigm ஆஃப் ரிசர்ச் இஸ் விச் ஃபோக்கஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ரிசர்ச் ப்ராக்டிசஸ் இஸ் கால்டு. ஒரு ரிசர்ச்சர் அவரோட ஃபோக்கஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் இன் ரிசர்ச்சர் அண்ட் ப்ராக்டிசர். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் அது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிசர்ச். ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நம்ம நடத்தும் போது பியூர் ரிசர்ச்னா என்ன, அப்ளைட் ரிசர்ச்னா என்ன, ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன, குவாலிட்டி ரிசர்ச்னா என்னன்றதை நம்ம கிளாஸ் நடத்தும் போதே பார்த்துருந்தோம். ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் தான் இது. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். கீழே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டேர்ம் ரிசர்ச்சுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ரிசர்ச் மீன்ஸ் சேலஞ்ச் டு த ஸ்டேட்டஸ் கியூ. கண்டிப்பாக ரிசர்ச்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் கியூ தான். சேலஞ்சிங் டு த ஸ்டேட்டஸ் கியூ, கண்டிப்பாக அது ஒரு கேரக்டர். ரிசர்ச் இஸ் அன் எண்டோவர் டு கலெக்ட் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இல்லை, அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. அது ரிசர்ச்னா என்னன்னு சொல்லுது. ரிசர்ச் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ப்ராசஸ். ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 1 மார்க்கில் ஞாபகம் இருக்கு நீங்கள் நேற்று நடத்தின ஒரு கொஸ்டின் பேப்பரில் ரிசர்ச் இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிவ் ப்ராசஸ்னு. ஓகே, ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து ரிசர்ச் மீன்ஸ் ப்ரூவிங் ஒன்ஸ் அசர்டேஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். கிடையாது, அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ரிசர்ச் இஸ் அ கேர்ஃபுல் ரிவ்யூ ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்டடீஸ். கிடையாது, இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ரிசர்ச் இஸ் அ கிரிட்டிக்கல் அண்ட் பேஷனேட் சர்ச் ஆஃப் நாலேஜ். இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா நாலேஜ் டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரிசர்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ACF. இங்கே ஐன்னு கொடுத்துருக்குறாங்க, ஐ கிடையாது, எஃப். ஓகேயா, இது 2 sets of given below. Set 1 specifies the methods of research and set 2 describes the critical features of associated with the method of research. ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க ரிசர்ச் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், எக்ஸ் ஃபேக்டோ மெத்தட், ஹிஸ்டோகிராஃப் மெத்தட், எத்னோகிராஃபிக் மெத்தட். இப்போ இந்த எத்னோகிராஃபிக் மெத்தட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தோம் பாருங்கள். இப்போ அதுக்கு நான் ஈவன் அதை ஒரு இதில் கூட மெயிலில் இது கூட ஓப்பன் பண்ணி கற்றேன், க்ரோமில் கூட. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டடிங் ஷேர்டு பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் தான் என்னது எத்னோகிராஃபிக் பிஹேவியர். எத்னோகிராஃபிக் பிஹேவியர்னா ஸ்டடிங் ஷேர்டு பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். ஓகே, எனக்கு இது ஆன்சர் தெரியும் அப்படின்னா மீதி அடுத்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கணும். என்னது எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் காசஸ் அண்ட் எஃபெக்ட் த்ரூ அ கண்ட்ரோல். ஒரு விஷயத்தை இந்த காசு அதிலேருந்து என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட். சரியா, அடுத்து எக்ஸ்போஸ்டோ மெத்தட் அப்படின்றது ப்ராபிங் இன்டு த கேஷுவல் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் தி எஃபெக்ட்ஸ், அப்சர்வ்டு எஃபெக்ட்ஸ். அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தினால அப்சர்வ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை அதோட கேஷுவல் ஃபேக்டர்ஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணி அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது எக்ஸ் ஃபேக்டோ மெத்தட். அடுத்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்னா எஸ்டாப்ளிஷிங் பேட்டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் விச் ஹேப்பன் த்ரூ பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ். ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பேட்டர்ன் மூலமாக என்ன பண்ணுறது, பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட். ஓகே, தென் ஐடென்டிஃபை த ஸ்டேஜஸ் ஆர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் வித் எத்திக்கல் கன்சிடரேஷன் பிகம் ரெலவெண்ட். ஓகே, உங்களோட ரிசர்ச் அல்லது ஸ்டேஜஸ் ஆர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன, எத்திக்கல் கன்சிடரேஷன் படி எதெல்லாம் பிகம் ரெலவெண்ட், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் அண்ட் டிஃபைனிங் ரிசர்ச் கொஸ்டின். ஓகே, அது ஒரு பெருசாக ஒரு எத்திக்ஸில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாஸ்டுலேட்டிங் தி ரிலேஷன்ஷிப் அமங் வேரியபிள்ஸ் அண்ட் அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ். அது பெருசாக கிடையாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஒரு வேரியபிள்ஸ்க்கு ஒரு என்ன அதோட அட்வான்ஸ் சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்ற சொல்கிறது ஒரு எத்திக்கல் கன்சிடரேஷன் கிடையாது. கலெக்டிங் டேட்டா த்ரூ அ ரிசர்ச் டூல். கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் டேட்டா கலெக்ஷன்ன்றது எத்திக்கலாக ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ப்ராப்பராக டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத திருப்பி சொல்லிட்டே வரோம். டிஃபைனிங் அ பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் ப்ரொசீஜர். அது பெரிய ஒரு எத்திக் விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த பாப்புலேஷன் இருக்குது, இதில் இந்த சாம்பிள் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கணும்,
நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எம்ப்ளாய்ட், கண்டிப்பாக இதில் ஒரு எத்திக்கல் கன்சிடரேஷன் இருக்கணும். அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ நான் ரிப்போர்ட் என்ன பண்ணணும், என்னோடய ஃபைண்டிங்ஸ் என்ன, என்னோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்ற டிஃபைன் பண்ணுறதுல என்ன பண்ணிக்கணும், எத்திக்கலாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன்சர் CEF. ஓகே, திருப்பி இதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஃபாலோயிங் தான். 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், செகண்ட் என்னென்னா டிஸ்டிங் ஃபியூச்சர் டு கோ வித் தம் வித் டிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் டு கோ. சரியா? ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குது, செகண்ட் வந்து அதோட ஃபியூச்சர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீசிஸ் ஆர் டெசர்டேஷன், செகண்ட் வந்து ரிசர்ச் பேப்பர், தேர்ட் வந்து ஒர்க் ஷாப், ஃபோர்த் வந்து செமினார். சரியா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட தீசிஸ் ஆர் டெசர்டேஷன் எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக் அண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட். ஏன்னா தீசிஸ் எப்பயுமே என்ன சொல்லிடுவாங்க, உங்கள் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், உங்கள் எம்ஃபில் தீசிஸ் ஆர் PhD தீசிஸ் இல்லை ஒரு ஃபண்டிங்காக போகிறீங்க, எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது, அது பேர் சிஸ்டமேட்டிக் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் தான் இருக்கும் உங்கள் தீசிஸ். ஓகே, அப்போ செமினார் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒரு செமினார் எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்டிவ் டெபிலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் தீம். செமினார்னால் என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட தீம் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், இல்லை அதில் இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். சரி, ஒர்க் ஷாப் அப்படின்றது என்னது, ஒர்க் ஷாப் அப்படின்றது டார்கெட் ஓரியன்ட் குரூப் பேஸ்ட். இப்போ ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட SPSS பற்றி ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, அமாஸை பற்றி நடத்துகிறாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட் குரூப்புக்கு மட்டும்தான் என்ன போகும், அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணி பேசுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் ஷாப். ரிசர்ச் பேப்பர் அப்படின்றது என்ன இருக்குது, எ ப்ரெசன்டேஷன் ஆன் அ சம்மரி ஆஃப் ரிசர்ச் டன். நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்ச் பேப்பர் ஒரு விஷயத்தை நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரிசர்ச் பேப்பர். ஸோ ஆன்சர் என்னது 4. சரியா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவோட நாளை சந்திக்கிறேன். அதோடைய உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.